Hello everyone, I hope you're all doing very well. So இன்றைக்கு நீங்கள் நைட்டுக்கு வீட்டில் ஐயோ என்னடா சாப்பாடு நாங்கள் செய்வோம் அப்படின்னு யோசிச்சுருக்கிறேன்டா, please keep watching because I'm going to be sharing one of my favorite dinner idea that I make at least once a week at home. So you can also try it tonight. Are you guys ready? Let's start. Welcome to Naveena's Tiny Tips. இந்த மீலோட பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா, யார் வேணாலும் வீட்டில் இருக்கிற ஈஸியான இன்க்ரீடியன்ஸை வச்சு குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு மீல். ஸோ நான் இன்றைக்கி செய்ய போகிற டின்னர் ஐடியா என்னென்னா, பாஸ்தா வித் டூனா சோஸ். ஃபர்ஸ்ட் இந்த டூனா சோஸுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, நான் இதில் 2 க்ரீன் சில்லிஸ் எடுத்துருக்கிறேன். உங்களோட ஸ்பைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் and pepper 1 teaspoon, turmeric 1/2 teaspoon, ginger garlic 2 teaspoon இடிச்சு எடுத்துக்கொள்ளுங்க, and salt உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. tomato paste சின்ன ஒரு packet, and of course எங்களோட ஹீரோ tuna. இந்த ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லிஸ் எல்லாம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு சைடில் வச்சு கொண்டோம்னா எங்களுக்கு குயிக்காக இந்த மீலை ரெடி பண்ணிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு டீப்பான பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, அது நல்லா சூடாகக்குள்ள நீங்கள் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை அதில் நல்லா போட்டு, அவ்வளோ நேரம் ஒன்றும் தாளிக்க தேவையில்லை, ஜஸ்ட் அது ஒரு டிரான்ஸ்லூசன்ட் ஆனாலே போதும். இப்போ நீங்கள் இதில் ஜிஞ்சர் கார்லிக் நீங்கள் இடித்து வச்சதை அதை சேர்த்து கொண்டுட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்டே பண்ணிவிட்டு தென் யூ கேன் ஆட் யுவர் க்ரீன் சில்லிஸ். ஜிஞ்சர் கார்லிக்கிட்ட அந்த பச்சை வாசம் போனது பிறகு உங்களுக்கு நீங்கள் வெட்டி வச்சிருக்கிற தக்காளி ஆட் பண்ணி கொள்ளலாம். இப்போ இந்த தக்காளி டக்குன்னு குக் ஆகிறதுக்காக அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் இதை ஜஸ்ட் ஒரு ஸ்டே பண்ணிவிட்டு மூடி வைக்க போகிறேன். ஸோ ஒரு 2 to 3 மினிட்ஸில் நீங்கள் திறந்து பார்த்தா உங்களுக்கு அந்த டொமேட்டோலாம் நல்லா குக் ஆகி சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு டொமேட்டோ பேஸ்ட்டை ஆட் பண்ணி கொள்ளையிலும். அண்ட் இந்த டொமேட்டோ பேஸ்ட் எடுக்கிறது ஒரு பெரிய யுத்தம் இந்த பேக்கெட்டில் இருந்து. அதில் பாதிக்கு மேலே வர பொருளை நான் தண்ணி ஊற்றி மறுபடியும் அதை ஒரு கலந்து தென் ஐ ஹாவ் டு ஆட் பண்ணணும். ஸோ மேக் ஷூர் யூர் டூயிங் தட் டூ, அதர்வைஸ் அதில் இருக்கிற உங்களுக்கு பாதி டொமேட்டோ பேஸ்ட் தான் யூஸ் ஆகும். டைம் ஃபார் ஆல் த ஸ்பைசஸ். ஃபர்ஸ்ட் நாங்கள் இதில் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன். இது காஷ்மீரி சில்லி பவுடர் பார்க்கறதா டெரராக கலராக அடிக்கிறேன், பட் பாவம் இது ஒரு அப்பாவி சில்லி பவுடர், அவ்வளோ எல்லாம் உரப்பில்லை. அண்ட் கொஞ்சம் டர்மரிக், பெப்பர் 1 டீஸ்பூன். இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுப்போம். இதோட ஒரு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிட்டு நாங்கள் இப்போ இதை நல்லா ஒரு கொதிக்க விடுவோம். அண்ட் இதில் டொமேட்டோ பேஸ்ட்லாம் இருக்கிறபடியால் உங்களுக்கு அது நல்ல திக்கான கிரேவியாக தான் வரும் இப்போ அது வாட்டரியாக இருந்ததுக்கு. ஸோ தட்ஸ் இட். இதை இப்போ நாங்கள் குக் பண்ண விட்டுட்டு இன்னொரு சைடில் போய்ட்டு எங்களோட பாஸ்தாவை ரெடி பண்ணுவோம். ஸோ இந்த குக்கிங் ப்ராசஸை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக்குறதுக்காக நான் தண்ணி ஆல்ரெடி கெட்டிலில் சூடாக்கி கொதிக்க வச்சு எடுத்துருக்கிறேன்.
இப்போ இந்த மாதிரி ஒரு டீப் பாட்டில் நீங்கள் அந்த தண்ணியை ஊற்றி பாஸ்தா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெயும் உப்பும் நாங்கள் சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் மூடி வச்சாலே போதும். தண்ணி ஆல்ரெடி சூடாக இருக்கிறபடியால் உங்களுக்கு இது நல்லா கொதித்து வந்துடும். ஸோ தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்ததும் இதில் நாங்கள் இப்போ பாஸ்தாவை ஆட் பண்ணுவோம். பாஸ்தா நான் எடுத்திருக்கிறது வந்து 500 கிராம்ஸில் ஒரு பாக்கெட். இந்த பாஸ்தா உங்களுக்கு வெரி ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு 10 to 12 minutes கவர் பண்ணி ஒரு லோ ஃப்ளேமில் வச்சாலே போதும். மீன்வாயில் நாங்கள் போயிட்டு எங்களோட டூனா சோஸ்டு நிலைமை என்னன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தா தெரியும் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு உங்களுக்கு நல்ல திக்கான ஒரு கிரேவி அது வந்துருச்சு. இந்த டைமில் நீங்கள் வச்சிருக்கிற டூனாவை ஆட் பண்ணிக்கொள்ளீங்க. அண்ட் இந்த டூனா வாங்கும்போது ஜஸ்ட் பார்த்து வாங்க. அதில் ஆயிலில் இருக்கிற டூனா, தென் வெறும் தண்ணியில் அவங்க ஆட் பண்ணி செஞ்ச டூனா, அந்த மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் ஆயிலில் வர்றது நல்ல ஒரு ஃப்ளேவரான டூனாக இருக்கும். அது இந்த சோஸுக்கெல்லாம் நல்ல டேஸ்டியாக இருக்கும். பட் அதில் இருக்கிற ஆயில் யூஸ் பண்ண வேணாம். ஆல்ரெடி நாங்கள் இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறபடியால். பட் அந்த டூனா வந்து நல்ல டேஸ்டான டூனா தான் ஆயிலில் வர்றது. அண்ட் இதில் இப்போ நீங்கள் சால்ட் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கொள்ளலும். அவ்வளோதான். இப்போ நாங்கள் இதில் டூனாவில் இருக்கிற அந்த அரோமா எல்லாம் அந்த சோஸுக்கும் போகிறதுக்காக இன்னொரு 2-3 நிமிஷம் இதை நாங்கள் மூடி வச்சுட்டு எங்களோட பாஸ்தா போயிட்டு பார்ப்போம். இங்கே பாஸ்தாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நாங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கிறது தான். இந்த பாஸ்தா உங்களுக்கு டைரெக்டாக சோஸ்லேயும் ஆட் பண்ணிக்கொள்ளலும். இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஃபேமிலி ஏண்டா அண்ட் இது நீங்கள் டின்னருக்கு குக் பண்ணுறீங்கண்டா தென் உங்களுக்கு அது டைரெக்டாகவே உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு சர்வ் பண்ணிடும். பட் நான் வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடக்குள்ள சோஸை மேலால் கொஞ்சம் ஊற்றி தென் I like to add some little garnish and have it. So every person is different when it comes to food. So feel free to do whatever that you feel like is delicious for you. And இதுக்கு பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன் வந்து மயோனைஸ் ஆட் பண்ணி சாப்பிட்றது. It will taste so amazing. So that's it for today everyone. Thank you really so much for watching. உங்களுக்கு இன்றையில இருந்து ஒரு புதிய மீல் ஐடியா கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். ட்ரை பண்ணி பாருங்க and please let me know in the comment section below எப்படி உங்களோட இந்த மீல் வந்ததுன்னு. I'm so much looking forward to see all your comments. Thank you again and I'll catch you all next time with something new. Until then, bye from Navina. And don't forget, this is Navina's Tiny Tips.